தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா என் கிழமையில் வியாழன். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்வதையும் இறை அருள் நாம் பெற்றுக்கொள்வதையும் நம் வாழ்வில் அனுபவித்த அந்த அனுபவத்தையும் பிறருக்கு எடுத்து எம்புகின்ற பொழுது மட்டுமே இறைவன் மகிமைப்படுத்தப்படுகின்றான். இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மட்டுமே இறைவனுடைய பெயர் மகிமைப்படுத்தப்படுகின்றது. இத்தகைய மேன்மையான செயலை செய்வதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன் சாட்சியாக இந்த உலகிலே வைக்க ஆசைப்படுகின்றார். இயேசுவின் சாட்சியாக நாம் மாற வேண்டுமெனில், இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டுமெனில் நமக்கு தேவையானது என்ன? அதைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எங்கோ யாருக்கோ நடந்த நிகழ்வுகளை கேட்கின்ற பொழுது உணர்ச்சி அளவிலே நாம் உந்தப்படுகின்றோம். அவர்களுக்கு நடந்ததை போல என் வாழ்வில் நடக்காதா என்று சொல்லி ஏக்கம் ஏற்படுகின்றது. நம்முடைய உணர்ச்சிகளுக்கு தீனி போடக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு அற்புதர், இயேசு வல்லவர், இயேசு மேல் என்று சொல்லி அறிக்கையிடுகின்றோம். அந்த நொடி பொழுது மட்டுமே, அதே வேளையில் அதே இயேசுவின் அனுபவம் நம் வாழ்விலே முழுமையாக தங்குகின்ற பொழுது மட்டுமே, அது நமதாக சொந்தமாக மாற்றப்படுகின்ற பொழுது மட்டுமே நாம் இயேசுவை வாழ்நாள் முழுவதும் புகழ்பவர்களாக மாறுகின்றோம். அதைத்தான் திருப்பாடல் 34:8 சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி. தனிப்பட்ட அனுபவம். யோவான் நற்செய்தி நாம் பார்க்கின்ற பொழுது இதனுடைய தெளிவாக நாம் பார்க்கலாம். அந்திரேயா முதல் சீடராக அழைக்கப்படுகின்ற பொழுது அவர் திருமுழுக்கு யோவான் சீடராக இருக்கின்றார். இயேசுவோடு தங்குகின்ற பொழுது இறை அனுபவம் அவருக்கு கிடைக்கின்றது. பேதுருவை அருகி நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகின்றார். பிலிப்பு இயேசுவின் அனுபவத்தை பெற்றவுடன் நத்தானியேலிடம் சென்று அவர் இயேசுவின் அருகிலே அழைத்து வருகின்றார். சமாரிய பெண் இயேசுவோடு உறவாடி இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவுடன் நகருக்கு சென்று நகரை முழுவதுமாக இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்றார். மகதலா மரியாள் சோர்வுற்று இருந்தார். இயேசுவை கண்டவுடன் மகிழ்ச்சியோடு இயேசுவை அறிவிக்க சென்றார். எம்மாவுஸ் சீடர்கள் சோர்வோடு சென்றார்கள், தளர்ச்சியோடு சென்றார்கள். அப்பம் பிற்கின்ற பொழுது இயேசுவை கண்டு கொண்டவுடன் மீண்டும் எருசலேமுக்கு வந்து இயேசுவை அறிவித்தார்கள். அதை போலவே இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது சீடர்கள் கூட சொன்னதையெல்லாம் கேட்டார்கள். கேட்டவர்கள் உள்ளத்திலே ஒரு வகையான உணர்ச்சி வசப்பட்ட சந்தோஷம் இருந்தாலும் முழுமையாக இயேசுவின் உயிர்ப்பை அவர்கள் நம்பவில்லை. அந்த அனுபவம் அவர்கள் கிடைக்காதனாலே அவர்கள் தளர்ச்சிட்ட நிலையிலே இருந்தார்கள். இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றுகின்ற போது கூட அவர்கள் அச்சமுற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் திகிலுற்றார்கள். அச்சம் நிறைந்தவர்களால் ஒரு ஆவியை பார்ப்பதை போல அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உயிர்த்த அனுபவம் அவர்களுக்கு வராத வரை அவர்கள் தளர்வுற்ற நிலையிலேயே இருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு தன் அனுபவத்தை கொடுக்கின்றார். உயிர்ப்பின் அனுபவத்தை அவர்களுக்கு இயேசு கொடுக்கின்றார். எப்படி? தன் காயங்களை காட்டுவதன் வழியாக, அவர்களோடு அமர்ந்து உண்பதன் வழியாக, இறை வார்த்தை வெளிப்படுத்தும் வழியாக அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்தவுடன் அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. வியப்புற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த மகிழ்ச்சியும் வியப்பும் அவர்களை உலகெங்கும் இயேசுவின் சாட்சிகளாக மாற்றியதாக நாம் படிக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் கல்வாரி பலியினுடைய மகத்துவத்தை தனிப்பட்ட முறையிலே உணராதவரை, அல்லது அருட்சார்ந்த கொண்டாட்டங்களின் மேன்மை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலை அனுபவிக்காதவரை அது வெறும் சடங்கு சம்பிரதாயமாக மட்டுமே இருக்கும். அதிலே நமக்கு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தாது. ஆன்மீக வாழ்விலே ஒரு தளர்ச்சி உற்ற நிலையில் இருப்பேன் வழியே ஒரு வளர்ச்சியை நாம் அடைய முடியாது. மாறாக இறை வார்த்தை படிக்கின்ற பொழுதும், கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்ற பொழுதும், அருட்சாதன கொண்டாட்டங்கள் நாம் கலந்து கொள்கின்ற பொழுதும், உள்ளார்ந்த அன்போடு நம்மை முழுமையாக ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது, இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அந்த அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது நாம் இயேசுவின் சாட்சிகளாக மாறுகின்றோம்.
இத்தகைய அருளைத்தான், இத்தகைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த பாஸ்கா காலம் நமக்கு அழைப்பையும் துணையும் புரிகின்றது. ஆகவே இறை அழைத்தலை ஏற்றுக்கொண்டு இறை அனுபவத்தை பெறுவோம். பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறருக்கு பகிர்ந்து வாழ்ந்து அவருடைய சாட்சிகளாக மாறுவோம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், சாவை வென்று உயிர்த்தார். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், மீட்பை தந்து உயிர்த்தார். சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம், அல்லேலூயா என்று துதி பாடுவோம். சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம், அல்லேலூயா என்று துதி பாடுவோம்.